ஐயனார் துணை ஃபேமிலிக்கு நிலாவோட அப்பாவும், அம்மாவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வில்லனா இருப்பாங்க, வில்லியா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு நான் நெனச்சேன். ஆனா, உண்மையான வில்லி வந்து இந்த வானதி தான் அப்படின்னு நெனைக்கிறவங்க, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு, கமெண்ட்ல சொல்லுங்க. வானதிய பத்தியே ஏன் பேசிட்டு இருக்கீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. வானதி தானே வில்லி. ஸோ, அவங்கள பத்தி தானே பேச வேண்டியது இருக்கு. ஸோ, கேரக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளோ தான். இப்ப நான் ஸ்க்ரீன்ல காட்டுற கேரக்டர்ஸ் இவ்வளோ தான் இருக்கறாங்க. இவங்களுக்குள்ள தான் வந்து இந்த கதைகள் வந்து நகர்ந்துகிட்டு இருக்குது. நிலாவோட அப்பாவும், அம்மாவும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டு ஒதுங்கிட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்க வீட்டுக்குள்ள நடக்கிறத பத்தி தான் நம்ம பேச முடியும். ஸோ, வில்லிய பத்தி பேசணும்னா கண்டிப்பா அது வானதியா தானே இருக்கும். ஓகே, நான் கதைக்குள்ள வரேன். இப்போ பாண்டிகிட்ட வந்து வானதி வந்துட்டாலே, இப்ப என்னதான் சண்டை போட போறாங்களோ அப்படின்னு சொல்லி தான் நம்ம எல்லாருக்குமே தோணிக்கிட்டு இருக்குது. அதே மாரி தான் பாண்டியோட கடைக்கு வந்து இந்த வானதி நிலாவ பத்தி மட்டும் தான் கோவப்பட்டு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி ஒண்ணும் நீங்க தலையில தூக்கி வச்சு ஆடுற அளவுக்கு ஒண்ணும் உருப்படியா செய்யல. ஒரு கம்பெனில ஒழுங்கா சேர்ந்து வேலை கூட பார்க்குறதுக்கு இவங்களால முடியல. உருப்படியா ஒரு 6 மாசம் கூட வேலை பார்க்காம இப்படி வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, நம்ம பாட்டி இருந்துட்டு, அது வேற பிரச்சனை. அவங்களோட வசதிக்கு அவங்க இந்த மாதிரிலாம் வந்து வேலை பார்க்கணுன்ற அவசியமே கிடையாது. இருந்தாலும் வேலை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, அங்கருந்து இங்க சென்னைக்கு கிளம்பி வந்து, எத்தனையோ கம்பெனி ஏறி இறங்கி வேலை தேடி ஒரு வேலையில போய் ஜாயின் பண்ணாங்க. அந்த வேலையில சில இஷ்யூஸ் இருந்ததுனால தான் வேலைய விட வேண்டியதாயிருச்சு. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து புதுசா கம்பெனி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்கல்ல. இது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டி சொல்லும்போது, "பாத்தியா எப்ப பார்த்தாலும் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இரு. அப்படி என்ன பெரிய இந்த கம்பெனி கோடி ரூவால டர்ன் ஓவர் பண்ணிட்டுருக்காங்களா அவங்க?" அப்படின்ற மாதிரி வானதி சொல்லும்போது, நம்ம பாண்டி இருந்துட்டு, "ஆமா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட்ட சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்க. சொல்ல முடியாது. திடீர்னு 100 கோடி, 200 கோடின்னு கூட அவங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது." அப்படின்னு சொல்லி அவங்களோட முயற்சியில அடுத்தடுத்து முயற்சி பண்ணி அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போய்க்கிட்டே தான் இருக்கிறாங்க. அடுத்தடுத்த லெவலுக்கு போய்க்கிட்டே தான் இருக்கிறாங்க. வெட்டியா பேசிட்டு இருக்கிறியே! நான் அவங்க கூட கம்பேர் பண்ணேன்னு நினைக்காத. நீ என்ன பண்ணியிருக்கிற? இப்ப காலேஜ் முடிச்ச உடனே அடுத்து நீ என்ன பண்ணலான்னு ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியா? அப்படின்ற மாதிரி நம்ம பாண்டி வந்து திட்டிர்றாங்க. இது சொன்னா தான் போதுமே! உடனேன்னு, நான் என்ன அவங்கள மாரி நெனச்சியா? எனக்கெல்லாம் நெறையா திங்கிங்லாம் இருக்குது. நானும் இதே மாரி கோடியில சம்பாரிச்சு காட்டுவேன் அப்டின்ட்டு சொல்லிட்டு, கோவப்பட்டு எந்திரிச்சு போயிட்டாங்க வானதி. இந்த பாண்டி இருந்துட்டு, இப்பவே இப்டி பண்றாளே! நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டு ஒரே வீட்ல தான் வந்து வாழ போறாங்க. இப்பயே அவங்கள சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. இவ எப்படி கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பா? அப்டின்ற மாதிரி அவரும் அந்த கேள்விய கேட்குறாரு. வானதி கிட்டயும் இந்த கேள்விய பத்தி கேட்டுர்றாரு. இப்போ இதுக்கு வானதி எந்த பதிலும் சொல்லாம, சமாளிச்சுட்டு ஏதேதோ பேசிட்டு போயிர்றாங்க. பாண்டே இப்போ இந்த இடத்துல யோசிச்சது கரெக்ட்டு தான். வானதி வந்து கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என்னெல்லாம் பிரச்சனை பண்ண போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நேரா வீட்டுக்கு போன வானதி என்ன பண்றாங்கன்னா, அவங்க அப்பாகிட்டயும், அம்மாகிட்டயும் வந்து, "எனக்கு மெடிக்கல் ஷாப் வச்சு குடுக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நீ என்ன கண்ணு இப்படி வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிற? நான் எங்க போறது பணத்துக்கு?" அப்படின்ற மாதிரி நம்ம வானதியோட அப்பா வந்து கேட்குறாங்க. அதுக்கு "என்ன பண்ணுவ? ஏது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது நைனா. நீ வந்துட்டு லோன் எடுத்தாவது எனக்கு கடை வச்சு குடுக்கணும். எனக்கு வேற ஒருத்தவங்க கிட்ட போய் வேலை பார்க்குறதுக்கெல்லாம் என்னால முடியாது. நான் படிச்சு முடிச்ச உடனே சொந்தமா மெடிக்கல் வைக்கணும்." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. "உங்க அண்ணன மாதிரி நீயும் வீட்ல இரு. உனக்கும் நான் சேர்த்து வேணா சாப்பாடு போடுறேன். ஆனா என்னாலலாம் கடன் வாங்கியெல்லாம் நான் வந்து கடை வச்சு தர முடியாது." அப்படின்ற மாதிரி அவர் சொல்ல, உடனே வானதி இருந்துட்டு, "எனக்கு நான் மெடிக்கல் காலேஜ் முடிச்ச உடனே என்னால சும்மாலாம் உட்கார முடியாது. நான் மெடிக்கல் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுவீங்களோ, எது பண்ணுவீங்களோ அத பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு போயிர்றாங்க. இப்போ மெடிக்கல் எப்படியாவது ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாளே, வண்டிய வேற நம்ம வீடும் சொந்த வீடு கிடையாது. வண்டியும் ஏற்கனவே டியூல போய்க்கிட்டுருக்கு. ஏற்கனவே இவனுக்கு வாங்குன கடனையே வெளிநாட்டுக்கு போறேன், வெளிநாட்டுக்கு போறேன்னு அவனுக்கு வாங்குன கடனையே என்னால அடைக்க முடியல. இத இவ வேற புதுசா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்கிறா. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு தான் இந்த வானதிய பத்தி சொல்றது. அவசரப்பட்டு எதுனாலும் பண்ணிர்றாங்க. இப்போ நிலா சொந்தமா ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொன்ன உடனே, தானும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால தான் நான் ஸ்டார்ட்டிங்ல சொன்னேன். இந்த குடும்பத்துக்கு வில்லியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வானதியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சரி அதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம நிலாவும், சோழனும் வெளியில போயிட்டு வருவாங்க. வீட்டுக்குள்ள வந்ததுமே பார்த்தீங்கன்னா
நிலாவுக்கு வந்து பெரிய சர்ப்ரைஸ் இருக்கும். "என்ன இவ்வளோ நேரம் ஆயிருச்சா நீங்க போயிட்டு வர்றதுக்கு?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "சாப்பிட்டீங்களாடா?" அப்படின்னா, "சாப்பிட்டு வந்துட்டோண்ணே வெளியில" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்கிறாங்க. அதுக்கப்புறமா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன வந்து சேரண்ணகிட்ட அப்படியே நைஸா கேட்குறாரு. மெதுவா கேட்குறாரு, "என்ன எல்லாமே ரெடி ஆயிருச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு. "டேய் சோழா பக்காவா ரெடி ஆயிருச்சுடா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பாண்டி பூ டெக்கரேஷன் எதுவும் சொதப்பிட்டியா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "அதெல்லாம் இல்லடா. இவ்வளோ நேரமா குறுக்கு வழியோட சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கேன், வேலை பார்த்துருக்கேன். உனக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். இது ஏதாவது பேசுனேன்னா அடி வாங்கிருவ பார்த்துக்கோ. போய் முதல்ல என்ன எப்படி இருக்குன்னு போய் பாரு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போதே, சோழன் வந்துட்டு வேகமா முதல்ல உள்ள போறாங்க. உள்ள போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்க பூ எல்லாமே டெக்கரேட் பண்ணியிருக்குது. ஏசி எல்லாம் சூப்பரா இருக்குது. எல்லாமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இப்போ நிலா வந்து பார்த்தீங்கன்னா, "என்னாச்சு? என்ன ரூம்ல என்ன இருக்குது? அப்படி போயிட்டு மாத்தி மாத்தி பார்த்துட்டு வரீங்களேன்னு" சொல்லிட்டு, நிலா டோர ஓப்பன் பண்ணி பார்த்ததுமேன்னு டெக்கரேஷன் பண்ணியிருக்குது. அது போக ஏசியும் மாட்டியிருக்குதா, ரொம்ப ஜில்லுன்னு இருக்கிறத பார்த்துட்டு, ஒரு நிமிஷம் கோவப்படுவாங்களோ அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, "சூப்பரா இருக்குதே டெக்கரேஷன் பண்ணதெல்லாம்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்குறாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷமாயிருது. "யாரு டெக்கரேட் பண்ணது? ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்கீங்க. இதுதான் சர்ப்ரைஸா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கேட்கும்போது, பல்லவன் வந்துட்டு, "ஆமா அண்ணி, இதுதான் சர்ப்ரைஸேன்னு. எல்லா டெக்கரேஷனும் நான் தான் பண்ணேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதெல்லாம் உனக்கு பண்ண தெரியுமாடா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நீங்க வேற அண்ணி, அதான் நம்ம ஆன்லைன்ல போட்டு பார்த்தா தான் எப்படி எப்படிலாம் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லுதே. இதுக்கு மேல வேற என்ன வேணும்?" அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா ஏசிலாம் மாட்டியிருக்குது. என்ட்ட சொல்லவே இல்ல ஏசி வாங்குறத பத்தி அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே என்னோட ஐடியா தான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. "அதானே பார்த்தேன். இதெல்லாம் உங்க வேலை தானா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "ஐய்யய்யோ! இந்த பூ டெக்கரேட் பண்ணதெல்லாம் நான் கிடையாது. ஏசிய மட்டும் தான் நான் மாட்டியிருக்க சொன்னேன்." என்னடா?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிகிட்ட கேட்குறாங்க. "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு அவர் மண்டைய ஆட்டிக்கிறாங்க. "ஏசியா? என்கிட்ட சொல்லவே இல்ல. எப்போ வாங்குனீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா, ஏற்கனவே உனக்கு ஏசி மாட்டணும்னு தான் நெனச்சிட்டு இருந்தேன். நமக்கு கல்யாணம் ஆக போகுது, ஏசி மாட்டணும் அப்படிலாம் நான் நெனைக்கல. உனக்கு ரொம்ப நாளா வந்து அந்த ரூம்ல ஏசி மாட்டுனா நல்லாயிருக்கும்னு நெனச்சிட்டு இருந்தேன். அதுக்கு நடுவுல தான் என்னென்னமோ ஆயிருச்சு. அதுக்கப்புறமா நீ உங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அங்க பார்த்தேன். அங்க ஏசி ரூம்ல தான் நீ இருந்த. எவ்வளோ சந்தோஷமா இருந்திருக்கும். நல்லா ஏசில நல்லா நிம்மதியா படுத்து தூங்கியிருப்ப. அதனால தான் உனக்காக நான் ஏசி மாட்டுனேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "இதெல்லாம் தேவையா இப்போ? எனக்கு ஏசி இல்லைனாலும் தூக்கம் வரத்தானே செய்யும். இத்தன நாளா இங்க அப்படிதானே தூங்கிட்டு இருந்தேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "எதுக்கு தேவையில்லாம காசெல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிப்பா, சோழன் ஆசைப்பட்டது தானே. இது நாங்க நீ வந்த அன்னைக்கே யோசிச்சோம்ப்பா ஏசி மாட்டணும்னு சொல்லிட்டு. இது நேத்து இல்லன்னா இன்னைக்கு பண்ணது மாரி இல்லப்பா. இது ஏற்கனவே பிளான் பண்ணது தான்." அப்படின்னு சொல்லிட்டு சேரனா சொல்றாங்க. சரி ஓகேண்ணே" அப்படின்னு சொல்லிட்டு, "சரிண்ணே நான் போய் தூங்கட்டுமா? எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. "ஆமாண்ணே எனக்கும் டயர்டா தான் இருக்குது. நானும் போய் தூங்க போறேனே" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லுவாங்க. சரி ஓகேப்பா போய் ரெஸ்ட் எடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்துப்பா அத எப்படி பேசுறதுன்னு தெரியல. இந்த டெக்கரேஷன்லாம் உனக்கு பிடிச்சிருக்கா?" அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. நிலா இருந்துட்டு, அண்ணே நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. எல்லாமே சூப்பரா இருக்குதுண்ணே. எனக்கு எல்லாமே புரியுதுண்ணே" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா தான் நிலாவும், சோழனும் நிலா வந்துட்டு வீட்ல வந்து விளக்கேத்துவாங்க. ஈவினிங் விளக்கேத்திட்டு நைட்டு நேரத்தில விளக்கேத்தி சாமிலாம் வந்துட்டு கும்பிட்டுட்டு, அதுக்கப்புறமா தான் ரூம்குள்ள வந்துட்டு போவாங்க. நம்ம நடேசனப்பா இருந்துட்டு 2 பேரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைப்பாங்க. ஸோ விஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் உட்காந்துட்டு இருக்கும்போது நிலா வந்து வருவாங்க. டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு, சோழன் வந்து உட்காந்துருப்பாங்க. உட்காந்துருக்கும்போது நிலா வந்து பக்கத்தில உட்காருவாங்க. "நான் இங்க இருக்கிறதுல உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா நிலா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "என்ன சோழன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? நீங்க என்னோட ஹஸ்பண்ட். இப்போ நீங்க என் கூட இல்லாம அப்புறம் யார் கூட போயிருப்பீங்க?" அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. "இல்ல நிலா, எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு அதனால தான்" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "அதெல்லாம் எதுவுமே இல்ல. சரி சோளா, இந்த மாரி ஏசி வாங்குனது இதுக்கெல்லாம் வந்துட்டு செலவாயிருக்கும்ல. முதல்லயே என்கிட்ட சொல்லணும். நீங்க வந்து இப்போ இனிமே என்னோட புருஷன்றத மனசுல வச்சுக்கோங்க. என்னனாலும் என்கிட்ட சொல்லணும். நீங்க செலவு பண்ணாலும், நீங்க வேலைக்கு போனாலும், என்ன வாழ்க்கையில நடந்தாலும் என்கிட்ட உண்மைய மட்டும் தான் சொல்லணும். அப்பதான் நம்ம 2 பேருக்குமே வந்து ஒண்ணு போல வந்து நான் இன்பமோ, துன்பமோ நம்ம வந்துட்டு அதில கலந்து நம்ம வந்து லைஃப்ப கொண்டு போக முடியும். நமக்கு வாழ்க்கை இதோட முடியாது. இன்னும் நெறைய விஷயங்கள், நெறைய கனவுகள் நம்மகிட்ட இருக்குது. உங்களுக்கு தெரியும் நமக்கு நெறைய லட்சியங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால எதுனாலும் இனிமே என்கிட்ட சொல்லணும் சரியா? அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஓகே நிலா. ஆனா இது இன்னைக்கு உனக்கு சர்ப்ரைஸா இருக்கட்டும்னு சொல்லி தான் நிலா சொல்லல. மத்தபடி உன்கிட்ட சொல்லாம எங்க போயிற போறேன். எல்லாத்தையுமே இனிமே உன்கிட்ட சொல்லுவேன். நான் அப்ப ப்ராமிஸ் பண்ணது மாரி தான் இப்பயும் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே நிலா தோள்ல வந்து கை போடும்போது பயந்துட்டு முதல்ல எடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நிலா வந்துட்டு சோழனோட கைய பிடிச்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா
நம்ம சோழன் வந்துட்டு, ஆ "சரி நிலா நீ படுத்து தூங்கு, நான் வெளியில போறேன்" அப்படின்னு சொல்லும்போது, "இப்ப தானே சொன்னேன், நீங்க தான் என்னோட புருஷன்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னாடி என்ன? இப்ப நீங்க வெளியில போய் படுத்தாப்ல, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்களா? கொஞ்சம் சும்மா இருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலேயே வந்து என்னோட லைஃப்ப நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு சம்மதம் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா நிலாவும், சோழனும் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் காலையில வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நிலா எழுந்திரிச்சு சமையல்லாம் வந்து சமையல் பண்ணுறதுக்கு எல்லாருக்குமே காஃபி போட்டு குடுத்து எழுப்பி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, எல்லாருமே காஃபி போட்டு குடுத்து எல்லாருக்குமே எழுப்பி விடுவாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஹால்ல படுத்திருப்பாங்க இத்தன நாளா. இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட ரூம்ல படுத்திருப்பாங்க. இப்போ நிலா எழுந்திரிச்சு, அவங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு டீலாம் போட்டு எல்லாரையுமே எழுப்புவாங்க. "அண்ணே டீ குடிக்கிறீங்களா? நான் டீ போட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புவாங்க. "என்னப்பா வேகமா எழுந்திரிச்சிட்டியாப்பா? கொஞ்சம் 2, 3 நாளா வேலை அதிகமா இருந்துச்சாப்பா, அதனால அசந்து தூங்கிட்டேன்ப்பா. சாரிப்பா" அப்படின்னு சொல்லுவாங்க. "பரவாயில்லண்ணே, எதுக்கு இவ்வளோ பதர்றீங்க? ஒண்ணும் பிரச்சனை இல்ல" அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நிலா வந்து அதுக்கப்புறம் எல்லாருமே டீ குடிச்சிட்டு இருக்கும்போது, சோழன போய் எழுப்புவாங்க. சோளா எழுந்திரிச்சு போயிட்டு, "ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க, டீ குடிங்க" அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோழன் வந்து பார்த்தீங்கன்னா, நிலா வந்து குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கும்போது, வேகமா நிலாவ வந்துட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணிட்டு, குட் மார்னிங்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நிலா இருந்துட்டு, "சரி இப்படியேவா நான்லாம் குளிச்சுட்டேன். நீங்க இதுக்கு முன்னாடி குளிக்கிறதுக்கு முன்னாடி இப்படி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நீங்க போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. டீ குடிச்சிட்டு, அதுக்கப்புறம் "கொஞ்சம் வெளியில போக வேண்டியது இருக்கு" அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே நிலா" அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது, நம்ம சேரண்ண, அதுக்கப்புறமா பாண்டி, பல்லவன் எல்லாருமே பார்ப்பாங்க. நடேசன் அப்பாவும் பார்ப்பாரு. சோழனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியாது. ஒரு மாதிரி ரொமான்டிக்காவே அப்படியே வந்துட்டு வெட்கப்பட்டுட்டே வெளியில வருவாரு. ஸோ வந்ததுமேன்ட்டு சேரன்ன இருந்து, "அ இப்ப குளிச்சுட்டு வாடா ஃபர்ஸ்ட்டு" அப்படின்னு சொல்லுவாங்க. "டீ குடிக்கிறியா நீயி? சூடு பண்ணி தரட்டுமா?" அப்படின்னு கேட்பாங்க. "இல்ல நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பாண்டி இருந்துட்டு, "டேய் சோளா என்ன?" அப்படின்னு சொல்லும்போது, "எல்லாம் ஒண்ணும் இல்லடா. எல்லாம் சந்தோஷமான விஷயம் தான்டா. எல்லாம் சந்தோஷமா தான் போயிட்டுருக்குடா நம்ம வாழ்க்கை. எப்படியோ போனா போதும்டா என் வாழ்க்கை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அப்படியே பேசுவாங்க. அப்படியே அதிலேயே புரிஞ்சுக்கிறோமா நம்ம நடேசன் அப்ப வந்துட்டு, ஓகே சந்தோஷமா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுக்கப்புறமா சோழன் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்துட்டு டீ குடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம நிலா வந்துட்டு விளக்கு விளக்கேத்துறாங்க. எல்லாருமே வந்து அந்த கற்பூரத்த காட்டும்போது எல்லாருமே வந்து தொட்டு நெத்தில வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழனுக்கு வந்துட்டு நம்ம நிலா வந்து விபூதி வச்சு விடுறாங்க. இப்போ வந்து நம்ம நடேசன் அப்ப வந்துட்டு, "ஆ என்னப்பா இன்னைக்கும் கம்பெனிக்கு போகணுமா?" அப்படின்னு "வெளியில போணும்னு சொன்னா கம்பெனிக்கு போகணுமா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்ல அங்கிள் நான் ஒரு விஷயமா வந்துட்டு சோழனும் நானும் வெளியில போறோம். அது வந்து சர்ப்ரைஸ் நான் வந்து சொல்றேன்" அப்படின்னு சொல்லுவாங்க. "என்ன சர்ப்ரைஸு? எனக்கே தெரியாம" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து கேட்பாங்க. அது உங்களுக்கு சர்ப்ரைஸ்ன்னு சொன்னதுக்கப்புறமா அந்த விஷயத்த நான் சொன்னேன்னா, அதில என்ன சர்ப்ரைஸ் இருக்கும்? அதெல்லாம் கிடையாது. நான் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டேன். வாங்க என் கூட வாங்க. நான் போகும்போது சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன அதிசயமா இருக்குது? எப்பவுமே நாங்க தான் உனக்கு சர்ப்ரைஸ் குடுத்துட்டுருப்போம். இப்ப நீ எனக்கு சர்ப்ரைஸ் குடுக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமா இது சோழனுக்கான சர்ப்ரைஸ் தான். நீங்க கிளம்பி வாங்க போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீயே என் வாழ்க்கையில கிடைச்சிட்ட. அதுவே பெரிய சர்ப்ரைஸு. இதுக்கு மேல என்ன சர்ப்ரைஸ் இருந்துற போகுது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம பாண்டி இருந்துட்டு, "டேய் அடக்கி வாசிடா, ஏன்டா?" அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே நிலா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போவாங்க. "எங்க நிலா போறோம் இப்ப?" அப்படின்னு கேட்கும்போது, "நீங்க வாங்க நான் ரூட் சொல்றேன். அதில இப்படியே போங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து கூட்டிட்டே போவாங்க. ஃபர்ஸ்ட்டு ரைட் சைட் போங்க, லெஃப்ட் சைட் போங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆ எல்லாமே போகும்போது கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு கார் ஷோரூம்ல வந்து வண்டி நிப்பாட்டுவாங்க. "என்னது இது கார் ஷோரூம்ல வந்துட்டு வண்டி நிப்பாட்டுற சொல்லியிருக்கிற? இங்க என்ன கார் பார்க்க போறோமா? உனக்கு பார்க்க போறோமா? சொன்னது மாரியே நீ கார் வாங்க போறியா?" அப்படின்னு கேட்பாங்க. "ஆமா. இப்பதான் நான் பைக்கே ஓட்டி பழகியிருக்கேன். அதுக்கு முன்னாடி கார் வேறயா? சரி நீங்க வாங்க, உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. அப்பதான் வந்து நிலா வந்து ஆல்ரெடி பேசி வச்சிருப்பாங்க. மேனேஜர் வருவாங்க. "வாங்க மேடம், நீங்க சொன்னது மாதிரி எல்லாமே ரெடியா தான் மேடம் இருக்குது" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "ஓகேங்க ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கிட்ட வந்துட்டு சில டாக்குமெண்ட்ல வந்து சைன் பண்ணுவாங்க. அதே மாரி நம்ம சோழன் கிட்டயும் சைன் வாங்குவாங்க. "என்ன நிலா, என்னது நடந்துகிட்டு இருக்குது இங்க?" அப்படின்னு சொல்லும்போது, "வாங்க காட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போவாங்க. போகும்போது ஒரு கார் இருக்கும். அது வந்து நம்ம சோழனுக்கு ரொம்ப பிடிச்ச காரு. அந்த கார வந்துட்டு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. "இது காரா? இது யார் காரு? நீ வாங்கியிருக்கியா நிலா? உங்க அப்பா வாங்கி குடுத்துருக்கிறாரா உனக்கு? எனக்கு தெரியும் உங்க அப்பா தானே உனக்கு இது வாங்கி குடுத்துருக்காரு" அப்படின்னு சொல்லிட்டுருப்பாங்க. "எதுவுமே இல்ல. இந்த கார் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? ஃபர்ஸ்ட்டு அத பாருங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நாள் ஆசை நிலா அந்த மாரி கார் வாங்கணும்னு சொல்லிட்டு, "சூப்பரா இருக்குது. பிடிச்சிருக்கான்னு கேட்குற? அருமையா இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் ஸ்டேரிங்லாம் பிடிச்சு பார்க்குறாங்க. எல்லாமே பக்காவா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நாள் வாங்கணும்னு நெனச்சிட்டு இருந்த வண்டி தான் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம நிலாவும்
சோழனும் பார்த்துட்டுருக்கும்போது, அந்த ஷோரூம் மேனேஜர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கீ குடுப்பாரு. அந்த சாவிய வந்துட்டு நிலா கையில வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறமா அத சோழன வாங்கிக்கிற சொல்லுவாங்க. "என்ன நிலா இது? என்ன நடந்துகிட்டு இருக்கு?" அப்படின்னு சொல்லும்போது, "நீங்க முதல்ல சாவி வாங்குங்கன்னு" சொல்லிட்டு, சாவிய வந்து கையில வாங்கிக்குவாங்க. அதுக்கப்புறமா, "இது இனிமே உங்களோட கார் தான்" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "என்ன நிலா சொல்ற? இது என்னோட காரா? நாம வாங்கியிருக்கோமா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சோழா. இது வந்து நம்ம தான் வாங்கியிருக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்னு சொன்னேன்ல, அந்த இதுதான் இது. நம்ம ஃபர்ஸ்ட்டு ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சு குடுத்ததுல கொஞ்சம் பணம் வந்துச்சு. அத கொஞ்சம் அட்வான்ஸ்டா வந்துட்டு பே பண்ணி வச்சிருந்தேன். மிச்ச பணத்த நம்ம மாசம் மாசம் டியூ கட்டிக்கலாம். இனிமே நீங்க வாடகை வண்டிலாம் ஓட்டப் போறது கிடையாது. சொந்த வண்டி தான் ஓட்டப் போறீங்க. இப்ப ரொம்ப ஹேப்பியா உங்களுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா நீ சொல்றதெல்லாம் நெனச்சு பார்க்கும்போது, எனக்கு ஏதோ கனவுல மிதக்கிற மாரி இருக்குது. உண்மையாவே இது நம்ம வண்டி தானா? அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உண்மையாவே இது நம்ம வண்டி தான் சோழா. சரி நம்ம போவோமா நம்ம வண்டியில ஏறி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அப்படியே டெலிவரி பண்ணிருவாங்களான்னு சொல்லி கேட்குறாங்க. நான் எல்லா பணத்தையும் ரெடி பண்ணிட்டேன், கட்டிட்டேன். இப்பயே இந்த வண்டிய நம்ம எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க. நம்ம சோழன் வந்து கார ஓட்டிட்டு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே ஹாரன் அடிக்கிறாங்க. வீட்ல இருக்கவங்க எல்லாரும் வெளியில வந்து பார்க்குறாங்க. "என்னது இது புது கார் மாட்டம் இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அப்பாவும் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து பார்க்கும்போது, "இது என்ன புது கார் மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "இதுதானே அந்த சர்ப்ரைஸ். சோழனுக்கு நான் கார் வாங்கி குடுத்துருக்கிறேன்" அப்படின்ற மாதிரி நிலா சொல்லுவாங்க.